ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுடன் திடீர் சந்திப்பு. ஜனாதிபதி பாதுகாப்பாக நடந்து சென்ற யாழில் சுட்டுக் கொள்வதை நியாயப்படுத்தலாமா? கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. விலோயா திட்டத்தின் கீழ் எந்த ஒரு இனவாத நோக்கமும் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிஸ். பாதைகள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு காரணங்களாக உள்ளன, பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. யாழில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு 19 வயது, காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கை. சிறு விடயங்களை கூட பாரதூரமாக குழப்பும் நாமல் சஜித், விமல் குற்றச்சாட்டு. அனூர் அரசுக்கு சந்திரிகாவின் எச்சரிக்கை. பாடசாலைகளில் நிதி சேகரிக்க சட்டப்பூர்வ அனுமதி இல்லை, அமைச்சர் அதிரடி. எக்னொலிகொடவின் மனைவிக்கு ராணுவ பிரிகேடியர் மிரட்டல். பொதுஜன பெரமுன தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி, சஞ்சீவ் எதிரிமான. கொழும்பை அச்சுறுத்திய பெண்கள் கும்பல், ஹீரோவாக செயற்பட்ட பேருந்து நடத்துனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று காலை நானுஓயா ரதல்ல குறுக்கு வீதியில் வைத்து அப்பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் சிலரை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி இவ்விடத்திற்கு வருகை தந்தபோது தோட்ட தொழிலாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றதுடன் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தோட்ட தொழிலாளர்கள், எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் எமது பிரச்சினைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள்தான் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூராட்சி அபிவிருத்தி விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரனின் ஒருங்கமைப்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், சத்தியலிங்கம், ரவிகரன், ஜெகதீஸ்வரன், திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், பிரதேச செயலாளர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மன்னார் நகரசபை, மன்னார், நானாட்டான், மாந்தை மேற்கு, முசலி ஆகிய 5 உள்ளூராட்சி மன்ற பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வீதிகள், புனர் நிர்மாண வேலைகள், போக்குவரத்து, நகர அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாடுகள் தொடர்பான விடயங்கள் உரிய திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டன. மேலும் மன்னாரில் இருந்து முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இளவன்குளம் ஊடாக புத்தளத்திற்கு செல்லும் பிரதான வீதியை திறந்து மக்களின் பாவனைக்கு விடுமாறு அமைச்சர் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, மன்னார் மாவட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகரப்புற அபிவிருத்தி அமைச்சுடன் தொடர்புடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் காலத்தில் இந்த போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குறைந்தது 1.5 மாதத்திற்கு ஒரு முறையாவது தொடர்ந்து கூடும் என நாங்கள் பெரும் நம்பிக்கை கொள்கிறோம். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை தலைவர்கள், நகர சபை தலைவர், இடைக்கால நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எமது அமைச்சரவை சார்ந்த பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன் மூலம் ஒரு அளவிற்கு தீர்வுகளை பெற முடிந்ததாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த அரசியல் தலைவர்களும் நிர்வாக தலைவர்களும் திட்டமிட்டுள்ள வகையில் இந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் மன்னாரிலிருந்து புத்தளம் செல்வதற்கான வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள பாதையை திறப்பதில் உள்ள சிக்கல்கள் கருத்தில் கொண்டு அதற்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய மாற்று பாதைகள் குறித்து பரிந்துரைகள் முன்வைப்பதே தற்போதைய அரசின் நோக்கம். சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளன. இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொல்லியல் சட்ட வரம்புகள் காரணமாக சில பாதைகள் திறக்க முடியாத நிலைமை இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களின் கவலைகளை அறிந்துள்ளனர். எனினும் அதற்கான சட்ட மற்றும் நிர்வாக வரம்புகள் உள்ளன. இந்நிலைமை காரணமாக வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த பாதைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மாற்றுப்பாதைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதே எமது தற்போதைய நோக்கமாக உள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சும் எமது அமைச்சும் இணைந்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளோம். இந்த விடயத்தில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களின் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பது உண்மை. இருப்பினும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வரம்புகளையும் மதித்து தீர்வு காண வேண்டிய அவசியம் உள்ளது.
எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்தியஸ்த கலந்துரையாடல்கள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும். அத்துடன் நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக மதித்து அதற்கிணங்க எமது நடவடிக்கைகள் அமையும். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் பொதுமக்களின் கவலைகளை அறிந்துள்ளதுடன் அதற்கான சட்ட மற்றும் நிர்வாக கட்டுப்பாடுகள் உள்ளன என்பதும் அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வில்வத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள பாதையை திறப்பதில் உள்ள சிக்கல்களை கருத்திற்கொண்டு அதற்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய மாற்று பாதைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதே தற்போதைய அரசின் நோக்கம். இதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கும் இணைந்த எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்த அவர் கூறினார். சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களின் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பதும் உண்மை என அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பொதுமக்களின் நலனை முதன்மையாக கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்ட வரம்புகளையும் மதித்து தீர்வு காண வேண்டிய அவசியம் உள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பான எதிர்கால முடிவுகள் பொதுமக்கள் மத்தியஸ்த கலந்துரையாடல்கள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக மதித்து அதற்கிணங்க அரசின் நடவடிக்கைகள் அமையும் எனவும் தெரிவித்தார். ஒரு 22 கிலோமீட்டர் வீதி அண்மை காலத்தில் மூடப்பட்டிருக்கிறது. இந்த வீதி அண்மை காலம் வரை 2015 வரை பாவிக்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட காலமாக தான் பாவிக்கப்படாமல் இருக்குது. இந்த பாதை அமைக்கப்பட்ட 88 கிலோமீட்டர் தூரம் குறையும். இதனால எரிபொருள் சேமிப்பு மற்ற போக்குவரத்து நெருக்கடி போன்றவற்றையும் குறைக்கலாம். நாங்கள் இது சம்பந்தமாக நேரடியாக களப்பிரயாணம் செய்தது. மற்றது இதுதான் அந்த படத்தில் உள்ள பகுதியாக இருக்குது. அந்த 22 கிலோமீட்டர் பகுதியில தான் அமைக்க வேண்டி இருக்குது. அந்த இப்ப அந்த உண்மையா அந்த வைல்ட் டிபார்ட்மெண்ட் அதுல வீதியை போடாமல் அந்த மறைப்பதற்கு காரணம் அந்த ரோட்டை பொறுக்கிறது 10 குளங்கள் மற்ற பகுதியில இருக்குது. அதனாலதான் அதை தடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாதை ஒன்றும் அதுல இருக்குது. அது ஆய்வு அந்த குறிப்பிட்ட அந்த அதுல எல்லோ லைனால இருக்கிறது அந்த ஆல்டர்னேட்டிவ் பாதை. அந்த பாதை அமைச்சா அந்த குளம் அந்த 10 குளத்தையும் தவிர்த்து வைல்ட் லைஃப்க்கு எந்தவித தடையும் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து உருவாகும். எனவே இது இந்த மன்னார் மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. இது சம்பந்தமாக கூடுதலான கையெழுத்தையும் சேகரித்து மேம்பதக ஜனாதிபதி கவனத்துக்கும் அனுப்பியிருக்கிறேன். எனவே இதை உங்க கௌரவ அமைச்சரவர்களுடைய கருத்துக்கு இப்ப அந்த பழைய டிஸ்டன்ஸ் ஒரு 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கூட. கௌரவ அமைச்சரவர்களே, இது சம்பந்தம் 27 கேட்ட கேள்விக்கு நீங்க சாதகமா சொன்னீங்க. இது கிட்டத்தட்ட 1989 ஆர்டிஏக்கு இந்த ரோட் கெசட் பண்ணப்பட்டிருக்குது. கெசட் பண்ணப்பட்டு இந்த ரோட் ஆர்டிஏக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இது அந்த யுத்த காலங்கள்ல பாவிக்காம இருந்து 2000 யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ரோட் பாவிக்கப்பட்டுச்சு. அப்ப தொடர்ச்சியாக அதுல சில நல்ல சமூக நலன்கள் சொல்லி போய் வழக்கு போட்ட இடத்துல வழக்குல சொன்னாங்க இதை காபட் போடாம இருக்கிற ஸ்டேஜ்லயே இந்த ரோட பாவிக்கலாம். அப்ப பாவிச்சுட்டு வந்தாங்க. 2019 ஒரு பாலம் இளவன்குளம் கிட்ட இருக்கிற பாலம் முடிஞ்சதை வச்சுதான் இந்த ரோடு மூடப்பட்டுச்சு. இந்த ரோடு பொதுமக்கள் போக இல்லாம பொது பஸ்லாம் வராம மூடப்பட்டுச்சு. அது ஜூன் 2019 ஜூன்ல. அதுக்கு பிறகு பாலத்தை போடுவதற்குரிய முயற்சிகள் எடுத்தோம். அந்த டைம்கள்ல சரி அமையல. ஒன்று பொருளாதார தாக்கம் இப்படி அது ஈடுபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா திடீர்னு அப்ப இந்த வழக்கு இருந்தது. வழக்கு மறுபடி 7ஆம் தேதி, அதாவது 7 செப்டம்பர்ல இந்த வழக்கு எடுத்த டேட்ல வைல்ட் லைஃப்ல போய் இந்த ரோட கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ரோட வைல்ட் லைஃப் போய் சொல்லுது நீதிமன்றத்துல, இந்த ரோட நாங்கள் பொதுமக்கள் பாவனைக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை பாவிக்க விட மாட்டோம்னு சொன்னதோட நீ வழக்கு போட்டவங்கன்னு சொன்னது என்ன தெரியுமா? பொதுமக்கள் இந்த ரோட பாவிக்க கூடாதுன்னா வழக்கு போட்டாங்க. அப்ப வழக்கு போட்டதுல அந்த 7ஆம் தேதி மே மாசம் 2025 தான் இந்த வழக்கு மறுபடி நீதிமன்றத்துல சொல்றாங்க பொதுமக்கள் பாவனைக்கு இந்த ரோடு நாங்க பாவிக்க கொடுக்க மாட்டோம்னு வயலை சொன்னதோட அப்ப அந்த வழக்கு போட்டவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே, எங்களுக்கு அதுதானே தேவை, நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம் அவங்க சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் தான், தீர்ப்பு இல்லை.
இப்ப தீர்ப்புன்னு சொன்னாங்க, உண்மையிலேயே தீர்ப்பு வழங்கல. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி மக்கள் சார்பில் இருந்திருக்கிறாங்க 4வது பிரதிவாதிகளும், 9ல இருந்து 21வது பிரதிவாதிகள் எல்லாம் மக்கள் சார்பாக, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர், அதே மாதிரி ඔබතුමාලා මුලින්ම තියෙන ප්‍රශ්නය ගැන මට ලොකු හැඟීමක් සහ අවබෝධයක් තිබෙනවා. ඒ නිසා අපි එදත් තම පොළොන්නරුව ද්විතීය පාර්ලිමේන්තුවේදී අපි පරිසර ඇමතුමා සමග රෝඩ් හයිවේස් මිනිස්ට්‍රි එකයි පරිසර ඇමතුමා එක්ක එකතු වෙලා සාකච්ඡා කරලා බලමු නඩු තීන්දුව හරි නඩුවෙන් මග පෙන්වීමුත් සම්බන්ධ කරගෙන කොහොමද මේ ප්‍රශ්නේ විසඳන්නේ කියලා. මේ ගැන ජනාධිපතිතුමාත් අතරම පැහැදිලි අදහසක් කියලා තියෙනවා මේ ප්‍රශ්නේ අර පරිසරයටත් හිතවත් ජනතාවටත් හිතවත් විස්තර ගන්න කොහොමද කියලා. පරිසරය කියන්නේ මිනිසුන්ට විරුද්ධ දෙයක් නෙමෙයි. මිනිස්සු වෙනුවෙන් පරිසරය වැඩි කොටසක් තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා එකම දේ අර පෞද්ගලික කාලවල වල එක කාලයක් නෙමෙයි අවුරුදු 20ක් 30ක් විතර තිස්සේ පරිසරයේ නොසලකා වැඩ කරපු නිසා පරිසර නිලධාරී පරිසර අමාත්‍යාංශය ඒගොල්ලෝ මේවා ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් පුළුවන් උපරිම දේවල් කරලා තියෙනවා. ඒ නිසා ඒගොල්ලන්ට බලලත් වැඩක් නැහැ. මොකෝ විශාල පරිසර හානියක් අපි සමහර පැතිවල වුණා. මෙහෙ වුණා කියන එක මම කියන්නේ. ඒතර ඒගොල්ලන් එතකොට මේ තද නීති දාලා තියෙනවා සමහරවිට. ඒ මත පදනම් වල කරුණු දක්වලා තියෙනවා. ඉතින් ඒවත් මේකට බලපාලා ඇති. නමුත් ඒ නිසා මම හිතනවා අපි මේක සංවේදී ප්‍රශ්නයක් මට නොතේරෙනවා මේ. අපි පරිසරය ජනතාවය දෙකම හිතලා විසඳ ගන්න උත්සාහ කරමු. අපි ඊළඟ පාර්ලිමේන්තු සතියේදී වගේ උත්සාහ කරන්නම් මේ පරිසර අනුතුමා එක්ක ඉන්නවා ටික බලන්න ඕනේ. බලලා වෙලාවක් දාලා මේකේ කොහොමද මම කියලා තියෙනවා මේකට feasibility study එකක් කරන්න. يعني මේ පාරවල් දෙක ගැනම ශක්‍යතාර්ථනයක් කරන්න කියලා තියෙනවා. පාවිච්චි කරන්න පුළුවන් බැරිද කියන එක සම්බන්ධව. ඒ විදිහට අපි මේක කරගමු මේ නැත්නම් අපිට මේ කොච්චර විතර අපි කොච්චර කතා කරත් අපිට මෙතනින් යන උත්තරයක් එන්න මට ප්‍රශ්න මට තේරුමක් තියෙනවා. thank you මේ සබ්ජෙක්ට් අපි ඉඳන්ම ආපහු මතක් කරලා ගත්තේ එතකොට කියවනේ වෛරය අනිත් කටිට එක කතා කරලා ඒ විදිහටම අපි මේක උසාවියේ තීන්දුවක් නේ මම මේක අපි දෙකට කියන්නේ අපි ඒකෙන් බලන 89 එසත් කරපු පාර ඒකෙන් මේ කරලා අපි feasibility study එකට මට තියෙනවා. ඒ නිසා මොන හරි අර ඔරු කියලා යනවා නෙමෙයි. නමුත් මේක සංවේදී ප්‍රශ්නයක් නේද? හරි අපි ඉස්සරහට යමු. එතන එකක් තමයි. කියන්නේ ඇත්තටම ජනතාවෙත් හිතපෝ අර කියන්නේ 4වෙනි 4வது பிரதிவாதி 9ல இருந்து 21 வரைக்கும் இருந்த பிரதிவாதிகள் வந்து அந்த இடத்துல ஒப்ஜெக்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்து இருக்காது. அதைத்தான் நாம் மீண்டும் இங்க வற்புறுத்துகிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான வெளியே இருக்குது. அவங்க போய் நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் சம்பவ இடத்திற்கு சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்துள்ளனர். இதன்போது போலீசாரிடம் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரிடமும் உயிரிழந்த நபரின் உறவினர்களிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளை மீறி பயணித்து சிற்றூர்ந்து மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டமை தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் அன்று ஜனாதிபதி எந்த ஒரு பாதுகாப்பு படையுமின்றி பாதுகாப்பாக வீதியில் நடந்து சென்றார். அவ்வாறு இருந்த யாழில் போர் இல்லாத சூழலில் சுட்டுக் கொள்வதை நியாயப்படுத்தலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை வேனில் பயணித்துக் கொண்டிருந்த போலீசாரின் சமஞ்சியை மீறியதாக தெரிவித்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட் 17 வயது இளைஞன் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் நடந்த இடத்திற்கு இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராச கஜேந்திரன் ஆகியோர் சென்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் போர் இல்லாத வேளையிலும் நேற்று சிறுவன் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டான். இதனூடாக பலத்த சந்தேகங்களை எழுந்துள்ளன. சிறுவன் பயணித்த வாகனத்திற்குள்ளேயே சாணம் இருந்தது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மாடு உள்ளே இருந்தால் சாணம் ஆங்காங்கே தென்பட்டிருக்கும். ஆனால் விபத்து ஏற்பட்ட பிற்பாடுதான் அந்த சாணம் போடப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுகின்றது. வாகனத்தின் பயணத்தை நிறுத்தவே நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாரதியை சுட்டுக் கொள்வதை நியாயப்படுத்தலாமா? வேன் நின்ற இடத்திலேயே 50 அடி தூரத்தில் சாணம் கொண்டு வந்த பை காணப்படுகின்றது. மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த பையை காட்டிய பின்னர் அது குறித்த இடத்திலிருந்து வீசப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய நபர்களாக போலீசார் காணப்படுகின்றனர். அவர்கள் எவ்வகையில் உண்மையான விசாரணைகளை நடத்துவார்கள் என்பதை எவ்வாறு நாம் நம்ப முடியும்? வடகிழக்கில் இருந்து ராணுவம் போலீசார் அப்போது அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி பல சித்திரவதைகளை செய்தார்கள். அதுபோன்றே தற்போதும் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டுவர முயல்வதாக சந்தேகம் எழுகிறது. போர் இல்லாத நேரத்திலும் குற்றம் இருந்தாலும் ஒரு நபரை சுட்டுக் கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். இது தொடர்பில் நம்பகக்கூடிய ரீதியான சுயாதீன விசாரணையை குற்றவாளியை விசாரணை செய்யக்கூடியதை நம்ப முடியாத நிலையே இந்த நாட்டின் துரதிர்ஷ்டவசமான உண்மை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் முன்னர் தெரிவித்த நிலையில் உயிரிழந்தவர் 19 வயதுடைய இளைஞர் என காவல்துறை ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார். காவல்துறையின் கட்டளைகளை மீறி பயணித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் காவல்துறை ஊடகப் பிரிவு இதுகுறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 2026 பிப்ரவரி 10ஆம் தேதி காலை ஊர்காவற்றுறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி சந்தைக்கரையில் சந்தேகத்திற்கிடமான வேனை நிறுத்த காவல்துறையினர் சமிஞ்சை செய்த போது வேன் தொடர்ந்து சென்றது. காவல்துறையினர் வேன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். வேனில் பயணித்த 19 வயது இளைஞர் ஒருவர் காயமடைந்த பின்னர் யாழ்ப்பாண மருத்துவமனையில் உயிரிழந்தார். வேனில் இருந்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சந்தேக நபரையும் சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த 38 வயதான சந்தேக நபரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இன்று ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் சடலம் நேற்று நீதவான் விசாரணையின் பின்னர் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரிய வந்ததாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். வாகனத்தில் இருந்த மற்ற 2 சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் மேலும் ஒரு சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனம் டொல்பின் ரக வாகனமாகும். பின்னிருக்கை அகற்றப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் வாகனத்தை சோதனை செய்த போது 17 கிராம் 500 மில்லிகிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வேன் ஊர்காவற்றுறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனம் அல்லது அது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பதை அறிய ஊர்காவற்றுறை காவல் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகமும் உதவி காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன என்று காவல்துறை ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் நிதி சேகரிப்பதற்கு எந்தவிதமான சட்டபூர்வமான அனுமதியும் வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளில் பல்வேறு செயற்பாடுகளுக்கு மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிதி சேகரிக்கப்படும் நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் இவ்வாறான நிதி சேகரிப்புகளுக்கு அனுமதி இல்லை. நிதி வழங்க கோரி சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் மேற்கொள்ளும் அழுத்தங்களால் மாணவர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளானால் மாணவர்களின் நலன் கருதி அதில் தலையிடும் அதிகாரம் கல்வி அமைச்சுக்கு உண்டு. பாடசாலைகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் பெற்றோர் அல்லது பழைய மாணவ குழுக்கள் தன்னிச்சையாக வழங்கும் பங்களிப்புகளை தடுக்க முடியாது. இருப்பினும் இதுவரை இது தொடர்பாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டுகள் கட்டாயம் அல்லவை என்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தினார். புதிய கல்வி மறுசீரமைப்புகள் பாடசாலைகளில் தற்போதுள்ள வசதிகளை கொண்டே நடைமுறைப்படுத்தப்படும். இம்முறை பயிற்சி மற்றும் செயற்பாடுகளை மையமாக கொண்ட கற்றல் முறைகளுக்கு புதிய சீர்திருத்தங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
களத்துறை ஐக்கிய மக்கள் சக்தியின் நகரசபை வேட்பாளர் பந்துள்ள பிரசன்ன என்பவரை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேகநபர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினரின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் களத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேகநபர் 24 வயதுடைய நாகுடை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் நேற்று பலாங்குட பகுதியில் வைத்து பிடிபட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கடந்த டிசம்பர் மாதம் நாகுட வைத்தியசாலைக்குள் வைத்து சிறை கைதி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயன்றமை மற்றும் தெஹிவளை பகுதியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரை படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் 2 களத்துறையிலும் ஒரு பெண் பலாங்கொடையிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண்கள் 23 மற்றும் 24 வயதுடைய களுத்துறை வாசிகள் ஆவர். கைது செய்யப்பட்ட பெண் 23 வயதுடைய பொலசகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய அரசாங்கம் தகுதி மற்றும் அனுபவம் இல்லாத தமது கட்சியின் ஆதரவாளர்களை பதவிகளுக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரசு சேவையும் அளித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கான நிதியை அனுமதித்தமை தொடர்பான சம்பவத்தில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குறித்தும் அவர் தனது பதிவில் விசேடமாக தெரிவித்துள்ளார். சமன் ஏக்கநாயக்க தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் எனவும் அவர் மிகவும் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில்முறை அரசு அதிகாரி எனவும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீதி வழங்குவது தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைமைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில்முறை திறமையான மற்றும் நேர்மையான அரசு சேவை இல்லாமல் ஒரு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும் போது தொழில்முறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எமது உன்னத தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியில் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சகல எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைத்துவத்தில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி ஒன்று வெகுவிரைவில் உருவாக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் தற்போது பலமாக உள்ளோம். பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சக்கள் மீது கடந்த காலங்களில் தவறான போலியான குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டன. 75 ஆண்டுகால அரசியலிலும் சாபம் என்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று 75 ஆண்டுகால அரசியல் செயலொழுங்கையே ஜனாதிபதி பின்பற்றி செல்கிறார். ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிப்பதற்கு அரசாங்கம் திணறுகிறது. சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் தாமதம் காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகிறார். அவ்வாறாயின் விசாரணைகளை அமைச்சரவையா முன்னெடுக்கிறது. சகல எதிர்க்கட்சிகளுடன் இணக்கமாக செயற்படுகிறோம். வெகுவிரைவில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்குவோம். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேசிய தேர்தல்களில் கூட்டணி ஊடாகவே போட்டியிடுவோம். மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். நாட்டை நிர்வகிக்க முடியாவிடின் தேர்தலை நடத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாச போன்றோர் சிறு விடயங்களை கூட பாரதூரமாக குழப்ப முயற்சிக்கின்ற நிலையில் மக்கள் எமது ஆட்சியில் சரியான அபிவிருத்தி எதிர்பார்க்க முடியும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் தொண்டைமனாறு வீதி புனரமைக்கும் வேலை திட்டம் ஒன்றை நேற்று ஆரம்பித்து வைத்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சரின் விவகாரம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவரின் சில செயற்பாடுகள் தொடர்பிலும் தெரிவித்தார். மேலும் எமது அரசாங்கம் கொழும்பை மையமாக கொண்டு அரசியல் நடாத்தாது. இலங்கை முழுவதையும் வடக்கு கிழக்கை ஒன்றிணைத்து அனைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் செய்து வருவதற்கு முன்வந்துள்ளது. நாமல் ராஜபக்ச, சஜித் போன்றோர் சிறு விடயங்களை கூட பாரதூரமாக குழப்ப முயற்சிக்கின்றனர். எனவே மக்கள் நமது ஆட்சியில் சரியான அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியும். அதேபோல இனவாதம் பேசுவதற்கும் நமது ஆட்சியில் இடமளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, எமது அரசாங்கம் கூறியது போல ஜனாதிபதி தெரிவித்தது போல வடக்கிற்கும் கிழக்கிற்கும் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டு மக்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்து முன்கொண்டு செல்லப்படும். கடந்த ஆட்சியாளர்கள் போல் இல்லாது நமது அரசாங்கம் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வினைத்திறனாக செயலாற்ற முன்வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், அரசாங்க அதிபராக தான் கடமையாற்றிய காலத்தில் குறித்த வீதியானது பயணிக்க முடியாத நிலையிலும் வீடு தொடர்பில் பணிகளை மேற்கொள்ளுமாறு பெற முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆனால் எம்மால் வேலை திட்டங்களை முழுமையாக செய்ய முடியவில்லை. தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் மக்களின் தேவைகளை அறிந்து அபிவிருத்தி திட்டங்களை பூர்த்தி செய்து தருவதற்கு இணங்கியுள்ளது. எனவே இந்த அரசாங்கமானது மக்களின் தேவைகளை அடைந்து அவர்களுக்கு தேவையான சகல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகொடவின் மனைவியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சந்தியா எக்னோலிகொடவுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் ஒருவரினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தவர் தனது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 16 075 16 79 672 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து தனக்கொரு அழைப்பு வந்ததாகவும் அழைப்பாளர் தன்னை அமைதியாக இருக்குமாறும் இல்லையெனில் கணவரை போன்ற நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். என் கணவருக்கு நீதி கேட்டு நான் போராடி வருவதால் கடந்த 16 ஆண்டுகளாக பல்வேறு நபர்களிடமிருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள் வருகின்றன. ஆனால் இந்த அழைப்பு என்னை பயமுறுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அச்சுறுத்தல் முந்தைய ஆட்சியின் போது வந்திருந்தால் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் வருவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரகீத் எக்னோலிகோட காணாமலாக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு ராணுவத்தால் பதவி உயர்வு வழங்கப்பட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்தேன். வாகன விபத்து அல்லது அதுபோன்ற வழியில் கூட நான் கொல்லப்படலாம். அது நடப்பதற்கு முன்னர் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சந்தியா எக்னோலிகோட தெரிவித்துள்ளார். கொலை மிரட்டல் அழைப்பை தொடர்ந்து சந்தியா எக்னோலிகோட ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதுடன் காவல்துறையின் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் உதவி மற்றும் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் பணியகம் போன்ற அனைத்துலக அமைப்புகளுக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். எனினும் சந்தியாவின் கடிதத்திற்கு ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தொலைபேசி எண் பதிவு செய்யப்படாத எண் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை சில தகவல்களை கண்டுபிடிக்க முடியும் என நான் நம்புகிறேன் என்றும் சந்தியா எக்னோலிகோட தெரிவித்தார். கிபிலோயா திட்டத்தின் கீழ் எந்த ஒரு இனவாத நோக்கமும் அரசாங்கத்திற்கு இல்லை. எனவே இதனை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவதாகவும் குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்குமான அத்தியாவசிய வேலை திட்டமாக இந்த கிபிலோயா திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இது எமது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் அல்ல. 2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய அமைச்சரவை குறித்த கிபிலோயா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தது. இதற்காக அக்கால பகுதியில் 4170 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டிருந்தது. இது மகாபலி எல் வலயத்திற்குள்ளேயே காணப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்குள் இத்திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. கோவிட் தொற்று மற்றும் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தியாவசியமான இனங்காணப்பட்ட வேலை திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய தேசிய நிதியத்தினூடாக 2026 தொடக்கம் 2031 ஆண்டு வரை இந்த திட்டத்தை முன்னெடுத்து அதனை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறு இருப்பினும் அன்று 4170 மில்லியன் ரூபாய் செலவில் இதனை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்போது 23,456 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆரம்பிக்கப்பட்ட போது மதிப்பிடப்பட்ட தொகையை விட 6 மடங்கு செலவு அதிகரித்துள்ளது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இனத்தை அடிப்படையாக கொண்டவருக்கும் நீர் வழங்கப்படுவதில்லை. எனவே இதனை அரசியல் மயமாக்கி வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம். இத்திட்டத்தை முன்னெடுப்பதில் அரசாங்கத்திற்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 12 பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்று கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இதன்போது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர். கடந்த 2026 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நெட்டமுவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் 42 பிரதிவாதிகளுக்கு எதிராக கம்பகா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் தீர்ப்பு இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து கொழும்புக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊடாக நேரடி விமான சேவை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருபன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இவரிடம் ஏப்ரல் முதல் இந்த விமான சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இவரிடம் ஏப்ரல் மாதம் முதல் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்திலிருந்து கொழும்புக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊடாக நேரடி விமான சேவை ஒன்றை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். இதன் மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத் சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்கும் என்றார்.
கொழும்பில் பேருந்துகளில் தங்க நகைகளை திருடும் பெண்கள் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற போது 2 பெண்கள் பேருந்து நடத்துனரால் துரத்தி பிடிக்கப்பட்டு கொட்டாப போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் ஹோமகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இருவரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பெண்கள் கும்பலில் 4 பேர் பணப்பை மற்றும் தங்க சங்கிலிகளை திருடிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் நேற்று முன்தினம் கொட்டாப முரளை வழித்தட 174 உள்ள தனியார் பேருந்து நடத்துனர் அவர்களை பின்தொடர்ந்து ஓடி கும்பலில் இருவரை மிகவும் சிரமப்பட்டு பிடித்தார். அவர்கள் பிடிப்பட்டவுடன் கொட்டாப நகரம் முழுவதும் மக்கள் அளவில் கூடியதால் நகரம் முழுவதும் பரபரப்பானது. குறித்த 2 பெண்களும் அழுது கொண்டே தங்களை செல்ல அனுமதிக்குமாறு கெஞ்சியுள்ளனர். புத்தளத்தைச் சேர்ந்த 32 மற்றும் 42 வயதுடைய பெண்களே இவ்வாறு சிக்கியுள்ளனர். அவர்களது கும்பலில் 4 பேர் இருந்ததாகவும் அவர்கள் பேருந்துகளில் ஏறி பைகள் மற்றும் தங்க சங்கிலிகளை திருடி தப்பிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. 174வது பேருந்து வழித்தடத்தில் வயதான பெண்ணின் பணப்பையை இந்த பெண்கள் திருடிவிட்டு தப்பிச் செல்வதை கண்ட பேருந்து நடத்துனர் அவர்களை துரத்திச் சென்று அவர்களில் 2 பேரை பிடித்தனர். அவர்களின் பைகளை சோதனை செய்த போது வயதான பெண்ணிடமிருந்து திருடப்பட்ட பணப்பை மற்றும் சுமார் 2 பவுண்ட் மதிப்புள்ள தங்க நெக்லஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 2 பெண்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தப்பியோடு 2 சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பேருந்து நடத்துனரின் செயற்பாட்டிற்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.